இந்த வீடியோ வந்து 2 நபர்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வாடகைக்கு இருக்கிறவங்க, இல்ல வாடகைக்கு விட்டுருக்கவங்க. இந்த கேட்டகரியில தான் நம்ம வருவோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, மத்திய அரசாங்கம் வந்து சென்ட்ரல் ஹவுஸ் ரூல் அப்படின்னு புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதன் கீழ தான் வந்து இனிமே வந்து எல்லாம் நடக்கப் போகுது. இது தமிழ்நாட்டுக்கும் இம்பாக்ட் ஆவுறது சட்டமன்றத்துல அமல்படுத்துறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்கன்னா, இதற்கு முன்பெல்லாம் வந்து 5 மாசம் வாடகை, 10 மாசம் வாடகை, இல்ல 3 மாசம் வாடகைன்னு வாங்கிட்டு இருந்தாங்கல்ல. அது போல வாங்கக்கூடாது. 2 மாசத்துக்குரிய வாடகை தான் வாங்கணும். உதாரணத்துக்கு மந்த்லி ரெண்டல் ஒரு வீட்டுக்கு வாடகை 5000 சொன்னாங்கன்னா, அவங்க வந்து 2 மாசத்துக்குள்ளத மட்டும் தான் குடுக்கணும். யாரு வாடகைக்கு இருக்கவங்க, அந்த வீட்டுடைய உரிமையாளரும் 2 மாசத்துக்குள்ள தொகைய தான் அட்வான்ஸா வாங்கணும். அடுத்ததா ஒரு கடையில நீங்க வாடகைக்கு இருக்கீங்க, இல்ல வாடகை எடுக்க போறீங்கன்னா, நீங்க எவ்வளவு வந்து அட்வான்ஸ் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்குரிய வாடகை பணத்த அட்வான்ஸா குடுக்கலாம். கமர்ஷியல் பில்டிங்ல இருக்கவங்களுக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு கடையில வாடகைக்கு இருந்துட்டு இருக்கோம்னா, வருஷம் வருஷம் ஏத்துவாங்கல்ல. அப்படி ஏத்துறாங்கன்னு முடிவு பண்ணாங்கன்னா, நமக்கு அவங்க வந்து நோட்டீஸ் வழியா அறிவிப்பு குடுத்திருக்கணும். பொதுவா வந்துங்க வாடகைக்கு விடுறவங்களா இருக்கட்டும், வாடகைக்கு இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள நெறைய இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் உருவாகும். அதற்கு காரணம் என்னன்னா, கரெக்ட்டான டாக்குமெண்ட் இல்லாதனால தான் பிரச்சனைகள் வருது. ஆனா இப்போ வந்து ரூல் படி நீங்க அக்ரீமெண்ட் போட்டிருக்கணும். அந்த அக்ரீமெண்ட்ட ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிஜிட்டல் ஸ்டாம்ப் முறையில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அது செல்லும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு இருக்கவங்கள வந்து உடனடியா ஹவுஸ் ஓனர் வந்து வெளியில அனுப்ப முடியாது. அப்படி வந்து காலி பண்ண சொல்லணும்னா, ப்ராப்பரான ரீசனுடைய லீகல் நோட்டீஸ இஷ்யூ பண்ணிட்டு தான் வாடகைக்கு இருக்கவங்க வந்து வெளியில அனுப்ப முடியும். அத விட்டுட்டு பூட்டுறது, உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்து வெளில போடுறது, இல்ல ஆட்கள வச்சு இது போல வன்முறையில கையாண்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அபராதமும், சிறை தண்டனையும் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா இப்ப வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வீட்ல வாடகைக்கு இருக்கவங்க வீட்டுக்கு போகணும்னா, முறைப்படி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு குடுத்துட்டு தான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும். என்னதான் சொந்த வீடா இருந்தாலும், நீங்க உள்ள போய் செக் பண்ணணும்னா, அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் குடுத்துட்டு 24 ஹவர்ஸ் பிஃபோர் குடுத்துட்டு தான் நீங்க போய் செக் பண்ண முடியும்னு இந்த ரூல் சொல்லுது. இப்ப வந்து நம்ம வீட்ல வாடகைக்கு இருக்கோம். வாடகைக்கு இருக்கிற இடத்துல ஒரு மோட்டாரோ, இல்ல பிளம்பரிங் ஒர்க்கோ ஒரு மேஜர் இஷ்யூ வருதுங்க. அந்த மேஜர் இஷ்யூவ நம்ம வந்து பில்டிங் ஓனர்ட்ட சொன்னோம்னா, அவங்க தான் செலவு பண்ணி குடுக்கணும். அதுவும் 1 மாதத்துக்குள்ள முடிச்சு குடுக்கணும். அப்படி அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னா, நீங்க அந்த செலவு பண்ணிட்டு, அடுத்தது வர ரெண்டல்ல வாடகை பணத்துல நீங்க அத பிடித்தல் பண்ணிட்டு குடுக்கலாம். அது மட்டும் இல்லங்க, இப்ப நீங்க வாடகைதாரரா இருந்து அட்வான்ஸ் தொகை அதிகமா குடுத்துட்டு அந்த பில்டிங் ஓனர் குடுக்கலனாலும், இல்ல வாடகை குடுக்காதனால நீங்க பில்டிங் ஓனரா இருந்து அவர்ட்ட வந்து பணத்த வாங்க முடியலனாலும், நீங்க வந்து கோர்ட்ல நாடுனீங்கன்னா 2 மாசத்துல முடிச்சு தர்றதுக்கு இந்த ரூல் வந்து இடம் குடுக்குது. இதுவரையும் நான் பதிவு பண்ணல. எங்க பதிவு பண்ணணும்? என்னென்ன முறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பதிவு பண்ற வெப்சைட்ட கீழ குடுக்குறேன். அதாவது தமிழ்நாடு உடைய வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல தான் நம்ம பண்ணணும். இந்த வெப்சைட்ல போயிட்டு இதுவரையும் நீங்க பதிவு பண்ணலன்னா பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, ரெக்கார்ட் பண்ணி எதையுமே சேஃப்டியா வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம எல்லாருமே ஒண்ணு வாடகை வீட்ல இருக்கோம், இல்ல வாடகை விட்டிருக்கோம். இந்த 2 கேட்டகரில நம்ம ஒரு கேட்டகரில இருப்போம். ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.